ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவின். ஸோ OnePlus 11R உடைய சக்ஸஸராக அடுத்து OnePlus 12R வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். பட் எப்படி வரும், என்ன லுக்கில் வரும், என்ன ஸ்பெக்ஸோட வரும், எப்போ வரும் அப்படின்ற மாதிரியான நிறைய அப்டேட், நிறைய லீக்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த OnePlus 12R இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக், இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கும், என்ன லுக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் ஆக்சுவலி வந்திருக்கு. ஆக்சுவலி அந்த இமேஜை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இது OnePlus 11R தானே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா OnePlus 11R அதே ஸ்மார்ட் ஃபோனை அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு ஒயிட் கலர் வேரியன்ட் ஆட் பண்ணி கொடுத்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் இந்த OnePlus 12R உடைய இந்த டிசைன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இந்த ஒரு இமேஜ்ல இருந்து நமக்கு சொல்றாங்க. பட் அதான் அந்த லுக் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படியே OnePlus 11R மாதிரியே தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்படியே அந்த ஒயிட் கலர் வேரியன்ட் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க ஆக்சுவலி OnePlus 12R இருக்கு. மற்றபடி முன்பக்கம் பார்க்கும்போது அதே மாதிரி அந்த பஞ்சோல் டைப்கான அந்த செல்ஃபி கேமராக்கான நாச் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் என்ன சொல்றாங்கன்னா, சைடில் இருக்கக்கூடிய அந்த பெசல்ஸ் மட்டும் நமக்கு OnePlus 11R விட இந்த 12R இன்னுமே கம்மியாக இருக்கும், இன்னும் சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். மற்றபடி டிஸ்பிளே பார்க்கும்போது எந்த சேஞ்சஸும் இல்லை. OnePlus 11 மாதிரி 1.5K ரெசல்யூஷனுக்கான 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய OLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இந்த OnePlus 12Rலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் OnePlus 11 மாதிரி தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மேபி உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்களா, அந்த டச் அப்கிரேட் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. பட் OnePlus 11 360 Hzக்கான டச் அப்கிரேட் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி அதெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் அப்படியே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். பட் அதை பற்றின எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் எதுவும் இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்லை. அடுத்து மொபைலுடைய பேட்டரின்னு வரும்போது ஆக்சுவலி இங்கே ஒரு பெரிய அப்கிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது கொடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை வந்து பெருசாக ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க, பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிட்டே போகிறாங்க, அதுக்கு பதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பட் இவங்க OnePlus என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த OnePlus 12 பார்த்தீங்கன்னா பேட்டரி 5500 mAh கொடுத்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இப்போ நிறைய பிராண்ட் 200, 250, 300 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் என்னதான் அவங்க சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நாங்கள் நிறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணாலும் பேட்டரி எந்த ஒரு அடியும் வாங்காது, பேட்டரி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாலுமே கம்பேரிட்டிவ் நம்ம ஒரு கம்மியான வாட்ஸ் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங்லையும் ஹையஸ்ட் வாட்ஸ் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஹையஸ்ட் வாட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஏறக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கண்டிப்பாக அடி வாங்கும் கம்பேரிட்டிவ்லி இந்த லோவர் வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் பார்க்கும்போது கண்டிப்பாக ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது டேஞ்சர் தான். ஸோ அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை 100 வாட்ஸ் கொடுத்துட்டு பேட்டரி உங்களுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய லாங் லாஸ்டிங்கான பேட்டரி லைஃபும் கிடைக்கும் அண்ட் பேட்டரி கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கம்மியாகும். அண்ட் 100 வாட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாலாம் இராது, அதுவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னும் போது இதை OnePlus இங்கே கொடுத்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாசிட்டிவ் 200 வாட்ஸ் to 300 வாட்ஸ் அப்படின்ற ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கொடுக்காம 5500 நான் பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். பட் என்னன்னா பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது ஓகே, பட் அதுக்காக மொபைலுடைய வெயிட் அதையும் இம்ப்ரூவ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஓகே, வெயிட்டையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக 5500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் Snapdragon 8 Gen 2, ஸோ இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இந்த OnePlus 12R இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் ஏன்னா இது அடுத்து அக்டோபர் மாதம் நமக்கு Snapdragon 8 Gen 3 வரப்போகுது அப்படின்னும் போது அது வந்துச்சுன்னா இது பழசாயிடும். ஸோ அதனால் இதை இங்கே யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் குறை இருக்காது, ஒரு ஃப்ளாக்ஷிப்கான பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் லேட்டஸ்ட்டான LPDDR5X UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் எல்லாம் இதுலையும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் என்னன்னா இது வந்து மேபி அந்த ஒரு ஹையர் ஸ்டோரேஜ் 1 TB ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுப்பாங்களே, சொன்ன மாதிரி அந்த ஹையர் ஸ்டோரேஜில் மட்டும் UFS 4.0 கொடுத்துட்டு லோவர் ஸ்டோரேஜில் UFS 3.1 அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி கேமரா, ஸோ கேமராவில் அப்கிரேட் இருக்குன்னா ஆக்சுவலி கேமராலையும் அப்கிரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. பிரைமரி 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட்டிவ் கேமரா. பட் அந்த கேமராவில் என்ன சென்சர் யூஸ் பண்ண போகிறாங்கன்றதை பற்றின அப்டேட்ஸ் இப்போதைக்கு எதுவும் தெரியல. பட் சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் இருக்க போகுது. பட் மூணாவதா யூஸ்வலாக கொடுத்துருந்த அந்த 2 மெகாபிக்சல் கேமராவை தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தூக்கிட்டாங்கன்னா ஒரு பெரிய சாதனை ஆகிடும். ஸோ அந்த 2 மெகாபிக்சலுக்கான அந்த மேக்ரோவை தூக்கிட்டு 32 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ இந்த OnePlus 12 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கொடுத்தாங்கனாலுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சராக இருக்கும். ஏன்னா அந்த 2 மெகாபிக்சலை வச்சு ரொம்பவே விளையாடிட்டாங்க. ஸோ தூக்கிட்டு 32 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும். மற்றபடி முன்பக்கம் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் 16 மெகாபிக்சல் செல்ஃபி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பெருசாக அப்கிரேட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பரவாயில்ல, அந்த 32 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கொடுத்துட்டாங்கன்னா கும்பிடு சூப்பரான விஷயமா கண்டிப்பாக OnePlus 12 இருக்கும். ஸோ கேமரா எந்த அளவுக்கு இருக்க போகுது, என்னென்ன சென்சர் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த மாதிரியான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கணக்கு மாதிரியான விஷயங்கள், அலர்ட் ஸ்லைடர், ஐஆர் பிளாஸ்டர் மாதிரியான எல்லாமே பேக் பண்ணி தான் இந்த OnePlus 12 ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. பட் ஃபீச்சராக பார்க்கும்போது நல்லா இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா இருக்குது. பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், பர்ஃபார்மன்ஸ், கேமரா, அதை டெலிஃபோட்டோ கொடுக்கறதெல்லாம் ஓகே. பட்
பட் எனக்கு என்ன டவுட்னா ஃபஸ்ட்டு OnePlus 10R பார்த்தோம்னா அது 35,000 செக்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் OnePlus 11R நாங்கள் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறோம், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறோம், டிஸ்பிளே இன்னும் பெட்டராக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி 40,000 ப்ரைஸிங்க்கு இப்போ கொண்டு போய் தான் 40,000 செல்லிங் ப்ரைஸிங்க்கு OnePlus 11R இருக்குது. பட் இந்த OnePlus 12R பார்க்கும்போது OnePlus 11R விட இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ், இன்னும் பெட்டரான கேமரா, டெலிஃபோட்டோலாம் ஆட் ஆகுது, அண்ட் பேட்டரியும் அதிகமாகுது அப்படின்னும் போது இதை இன்னுமே அதிகமான ப்ரைஸிங்க்கு கொண்டு போயிடுவாங்களோ, 45,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பட் அந்த மாதிரி ப்ரைஸிங்கை இம்ப்ரூவ் பண்ணி ஹையஸ்ட் ப்ரைஸிங்க்கு 45,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா அப்போ அந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர் அஃபோர்டபுளாக இருக்குமா அப்படின்றத என்னுடைய கேள்வி. பட் அதை விட்டுட்டு 40,000 ப்ரைஸிங்க்கு இந்த OnePlus 12R இந்த மாதிரியான ஃபீச்சரோட மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா செம்ம பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் லான்ச் பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் சைனாவில் லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அதை அப்போவே சேர்த்து இந்தியன் மார்க்கெட்லேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதை விதத்தில் சைனாவில் ஜனவரி மாதம்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி வருது, என்ன ப்ரைஸிங்க்கு மெயினாக வருது அப்படின்றத பார்ப்போம். மற்றபடி இந்த OnePlus 12R இந்த லீக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.